ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் ரீபர்த் ஐ யூஸ்டு மிரர் ரிவர்சல் ஃபார் வெஞ்சன்ஸ் சீரீஸோட 14th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் ஒரு வேளை 13th எபிசோட மிஸ் பண்ணியிருந்தா அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். கிரேட் கிராண்ட்ஃபாதர் நேமை கிளியர் பண்ண பப்ளிக்கு ட்ரூத் ரிவீல் பண்ணணும். இப்படி லைவ் பண்ணக்கூடாது. டிங் ஃபேமிலிக்கு தங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ண உரிமை இல்லை. ஃபேமிலி இமிடியேட்லி ஏதோ செய்யணும். பிகாஸ் இதுக்காக அதர் பிரான்ச்சஸஸ் லைவ்ஸ் லாஸ் பண்ணியிருக்க கூடாது. டிஞ்சு லாஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது சைல்டிஷ்னு சொல்கிறாரு. ஜஸ்ட் அண்ட் இட் ஷுட் பி. அவன் சொன்னது சரிதான், ஏன்னா எல்லாத்துலேயும் அவன் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அவனோட கிரேட் கிராண்ட்ஃபாதர் ஜயன் ஆம்பஸில் டிஃபீட் செய்யப்பட்டான். அவன் ரியலி பேட்மேன் கிடையாது. மோர் ப்ரிசியஸாக சொல்லணும்னா ஜயன் பிகைனில் இருந்து ஆம்பஸ் பண்ணுற குட் ஃபார்ச்சூன் அவரோட கிராண்ட்ஃபாதருக்கு தான் கிடைச்சது. ஆனால் அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. ராயின் ஒரு இம்பீரியல் ட்ரைட்டர்ஸ் டிசெண்டன்ஸ் லோலி ஃபேமிலி ஆகணும். பிசைட்ஸ் அவனோட என்டையர் ஃபேமிலிக்கு ஆல் ஆஃப் திஸ் தெரியும். அதர்வைஸ் லைவ்ஸ் லாஸ் பண்ண பீப்புள் பற்றி மென்ஷன் பண்ண அவன் திங்க் பண்ண கூடாது. இஞ்சி எல்லாரையும் நீல் பண்ண ஆர்டர் பண்ணுறாரு. கோ ஃபேமிலி ஹெஸ்டேஷன் இல்லாமல் செய்கிறாங்க. நெட்ஸ் மதர் அவன் ராங்னு அட்மிட் பண்ணவும் ரெசிஸ்ட் பண்ண வேணாம்னு பெக் பண்ணுறாங்க. இது யூஸ்லெஸ். ஃபாதர் மேட் ஆனதுக்கு அப்புறம் மதர் சன்னும் லாஸ் பண்ண ரியலி வாண்ட் பண்ணலை. அவங்களால தாங்க முடியாது. ஜியாவோ ஃபிஸ்ட்டை கிளின்ச் பண்ணுறான். சன் தான் பெஸ்ட் ஆஃப் ஆல்னு சொல்லி அதரை லிசன் பண்ண வேணாம்னு மதர் சொல்லி இருக்குதாங்க. இதை கேட்டு ஜின்ஸு லாஃப் பண்ணுறான். அவன் யூஸ்லெஸ்ன்னு சொல்லி கிக் பண்ண ட்ரை பண்ணுறான். அவன் வான் பண்ணுறானோ இல்லையோ நீல் பண்ணணும். ஜியோவை எக்ஸ்ட்ரீம் ஏஸோட ப்ளோ பிளாக் பண்ணுறான். அண்ட் அப்புறம் யங் மாஸ்டர் டின் லெக்கை புல் பண்ணி கிரவுண்டில் த்ரூ பண்ணுறான். தான் அகைன் நீல் பண்ண மாட்டேன்னு ஜியாவோ டிக்ளேர் பண்ணுறான். பிங்கு டீப் பிரெத் எடுத்து ஹேமர் சம்மன் பண்ணுறான். ரியலி ஃபைட் பேக் பண்ண வான் பண்ணுறியா? பனிஷிங் பேகா இருக்கிறது எப்படின்னு ரிமைண்ட் பண்ணணும்னு சொல்கிறான். ஜியாவோ ஷீல்டு வச்சு யங் மாஸ்டர் ஃபேஸில் ஸ்ட்ரைக் பண்ணுறான். இது எப்படி குட்பின்னு பாய் கேட்குறான். ஜியாவோ மதரை கால் அவுட் பண்ணி நாங்கள் ஹீரோ டிசெண்டன்ஸ் ட்ரைட்டரோட இது இல்லைன்னு சொல்கிறான். டிஞ்சி இதை வாட்ச் பண்ணி அவன் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிறது எப்படி பாசிபிள்னு கேட்குறாரு. சைல்டுஹுட்ல இருந்து பீட் பண்ணிட்டு இருந்த பனிஷிங் பேக் தானே இவன்னு சொல்லி ஷூ சார்ஜ் ஃபார்வர்ட் பண்ணுறான். எப்படி டேர் வந்துச்சுன்னு கொஸ்டின் பண்ணுறான். ஆனால் நெட்டு ஷீல்டு வச்சு கிரவுண்டில் நாக் பண்ணுறான். ஃபேமிலி இதை வாட்ச் பண்ணுறாங்க. முன்னாடி இருந்த சேம் பர்சன் இவன் இல்லைன்னு ஜியாவோ கமெண்ட் பண்ணுறான். மிரர் வேர்ல்டில் ஹீரோ ஓல்டு ஃப்ரெண்டு கூட ஃபைட் பண்ணுறான். எக்ஸ்சேஞ்சிங் எ ஃபியூ ப்ளோஸ். அவன் ரெஃப்ளெக்ட் பண்ணுறான். இது பென்பினோட பிரைம் ஃபார்ம். அவங்களுக்கு நடுவில் கேப் ஹியூஜாக இருக்குது. தான் டிஃபென்சிவ் கிளாஸாக இல்லாமல் இருந்து ஹெட்டை லாஸ் பண்ணியிருந்தா இன்ஸ்டாண்டில் டேக் டவுன் செய்யப்பட்டிருப்பேன். யான் அட்வான்ஸ் ஆகி இவன் தான் தனக்கு டெக்னிக்ஸ் டீச் பண்ணவன்னு திங்க் பண்ணுறான். ஹேண்ட் மாதிரி அவனோட வீக்னஸ் அவனுக்கு தெரியும். ஆனால் அவனோட டிஃபென்ஸ் லெவல் 60ஓடது. அக்யூமுலேட்டட் ட்ரிக் பிளேடால் கூட டேமேஜ் டீல் பண்ண முடியலை. பென் ஆல்கிஸ் எனர்ஜியோட ஃபயரி எக்ஸ்ப்ளோஷனை எமினேட் பண்ணுறான். ஹீரோ இது லெஜெண்டரி ஸ்கில், கோல்டன் லைட் ஷீல்டுன்னு நினைக்கிறான். இந்த கைண்ட் ஆஃப் திங்கை பார்க்கறது பெயினாக இருக்குது. அவுட் சைடு டிங்ஸு நெட்டு மேலே சார்ஜ் பண்ணி மவுண்டன் ஷேக்கிங் ஹேமர் யூஸ் பண்ணுறான். பேஸ்டன்னு கூப்பிட்றான். ஆனால் ஜியாவோ கண்டுக்கவே இல்லை. யங் மாஸ்டர் ஃபேஸில் ஸ்ட்ரைக் பண்ணுறான். டவுனில் இருக்கும்போது பீட் பண்ணுறதை கண்டினியூ பண்ணுறான். லிட்டில் ஜூவால அதை பிராட் டிஃபீட் பண்ண கூட முடியலைன்னு டிஞ்சி சொல்கிறாரு. அவனுக்காக ஆங்கரை ரிட்டர்ன் பண்ண அங்கிள் ஃபார்வர்டில் ஆல்கிஸ் மைட்டோட சார்ஜ் பண்ணுறாரு. பஞ்சு ஷீல்டை ஹிட் பண்ணுது. ஆனால் டிஞ்சி சர்ப்ரைஸ் ஆகுறாரு. அது கோல்டன் லைட் ஷீல்டுன்னு நோட்டீஸ் பண்ணதும் ரீட்ரீட் ஆக வேண்டியிருக்கு. 1-on-1 ஃபைட் பண்ணாதான் ஹீரோ ஃபேமிலி கோவர்ட்ஸ்னு புரிஞ்சுக்கணும்னு ஜியாவோ சொல்கிறான். கோல்டன் லைட் ஷீல்டை கட் த்ரூ பண்ணுறான். இந்த ஸ்கில் யூசர் ஸ்ட்ரென்த்துக்கு ரிலேட்டடான டிஃபென்சிவ் பவர் மட்டும் இல்லை, என்டூரன்ஸை டெஸ்ட் பண்ணுற அட்டாக்கையும் டெலிவர் பண்ணும். அட்லீஸ்ட் 10 அட்டாக்ஸ் வித் ஸ்டாண்ட் பண்ணும். ஆனால் இது கன்சியூமபிள் ஸ்கில். அவன் ஃபியூ கட்ஸ் மேக் பண்ணுறான். ஸ்லைட்டஸ்ட் டேமேஜ் கூட எனர்ஜியை கன்சியூம் பண்ணும். ரன்ஸ் அவுட் ஆகும்போது 10 அட்டாக்ஸ் அக்யூமுலேட் ஆனதுக்கு அப்புறம் ஷட்டர் ஆகிடும். டிஞ்சி அவன் ஷீல்டை ஷட்டர் பண்ணுறான். ராணி கோல்டன் லைட் ஷீல்டு இருந்தால் என்ன பெருசுன்னு கேட்குறான். பிசைட்ஸ் அந்த ட்ராஸ் பென் யூஸ் பண்ணியிருந்தா கூட கேர் பண்ணியிருக்க மாட்டேன். கிரேட் கிராண்ட்ஃபாதர் அங்கே இருந்திருந்தா டிஞ்சி
மெரிக்கேட்டு நீல இருந்திருப்பான்னு ஜியாவோ கிட்ட சொல்றான். டின்ஜி எனர்ஜி ரிலீஸ் பண்ணி பாயை ஃபால் பேக் ஆகி டிஃபெண்ட் பண்ண ஃபோர்ஸ் பண்றாரு. லோ லெவல் டஞ்சன்ல லைஃப் லாஸ்ட் பண்ண யூஸ்லெஸ் ஃபூலா பாசிபிள் என்ன பண்ண முடியும்னு கொஸ்டின் பண்றாரு. அவரு ரைட் நவ் இங்க இருந்தா கூட கிராவிடேஷனல் ஷாக் வேவ் வச்சு நீல் பண்ண வைப்பேன். ஜியாவோ அவனோட ஷீல்டை கிரவுண்டில் ஸ்லாம் பண்ணி நீல் பண்ணாம இருக்க ட்ரை பண்றான். டின்ஜி ஆக்ஸ் சம்மன் பண்றாரு. லெக்ஸ் கட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பாய் எப்படி ஸ்டாண்ட் பண்ணுவான்னு லவுடா யோசிக்கிறான். அப்புறம் அட்வான்ஸ் ஆகும்போது பாய்ஸ் மதர் அப்பியர் ஆகுறாங்க. சன்னை லெட் கோ பண்ண சொல்லி கெஞ்சுறாங்க. அவன் ஜஸ்ட் யங் அண்ட் ஃபூலிஸ்னு சொல்றாங்க. நீல் பண்ண ஆஃபர் பண்றாங்க. தன்னை என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. டின்ஜி ஸ்காப் பண்ணி லிட்டில் பிராட் நீல் பண்ணலனா இன்சீட் மதர் லைஃபை டேக் பண்ணுவேன்னு சொல்கிறான். அப்புறம் ஆக்ஸ் ஸ்விங் பண்ணி ஃபர்கெட் இட்னு சொல்கிறான். அவன்கிட்ட பெனல்ட்டி ஆஃப் அதர் லைஃப்ஸ் டேக் பண்ண இருக்கு. வெயிட் பண்ண சொல்லி சோ ட்ரை பண்ணுறான். ஆனால் பிளாஸ்ட் ஆஃப் டஸ்ட்டு ஃபைட்டை என்கலப் பண்ணுது. டஸ்ட்டு செட்டில் ஆகும்போது அவன் ஐஸ் ஒயிட் சர்ப்ரைஸ் ஆகுது. என்டையர் கியோ ஃபேமிலி ஷாக்கில் வாய்ப்பிலிருந்து பார்க்குறாங்க. டின்ஜி டிமாண்ட் பண்ணுறாரு இது பென்பனோட மறுபிறவியானு. ஹீரோ ஷேட் கிரேட் கிராண்ட் சனை டிஃபெண்ட் பண்ணும்போது மதர் கிரேட் கிராண்ட் ஃபாதரை கால் அவுட் பண்ணுறாங்க. ட்ரைட்டர் ரீசர்க்கட் ஆகிட்டதா அட்வென்ச்சரர்ஸ் மர்மர் பண்றாங்க. லைஃபுக்கு எப்படி பாசிபிள்னு ரிட்டர்ன் ஆனார்னு யோசிக்கிறாங்க. திஸ் டைம் அவர் கோஸ்ட் மாதிரி லுக் பண்றதா ஃபேமிலி கமெண்ட் பண்றாங்க. அப்புறம் யான்சியா சொல்கிறான் அவங்க ஆல் கிரேட்லி அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்னு. ஸ்கோர் செட்டில் பண்ண ஹெல்ல இருந்து கம்பேக் ஆனார்னு கிளியராக இருக்கு. ஜியாயன் மோஷன்லெஸ்ஸாக நிற்கிறான். இது ஜஸ்ட் ஃபார் ஷோன்னு டின்ஜி கத்தி மென்னை கெட் ஹிம்னு ஆர்டர் பண்ணுறாரு. அட்வென்ச்சரர்ஸ் ஓல்டு ஹீரோ மேலே சார்ஜ் பண்ணுறாங்க. அவர் ஆர்மர் அண்ட் அபிலிட்டிஸோட மீட் பண்ணுறாரு. ஸ்வாட் அண்ட் ஷீல்டு வச்சு ப்ளவுஸை எஃபெக்ட்லெஸ்லி பிளாக் பண்ணுறாரு. அப்புறம் அட்வான்ஸ் ஆகி ஈச் ஆஃப் த அட்வென்ச்சரர்ஸை எக்ஸ்ட்ரீம் ஏஸோட கட் டவுன் பண்ணுறாரு. ஃபேமிலி முணுமுணுக்கிறாங்க டூ ஸ்ட்ராங்னு. ஜியோயன் ஓவர்வெல்கமிங்கில் பவர்ஃபுல். ஸோ மெனி காட்ஸை ஃபெண்ட் ஆஃப் பண்ணுற இந்த பிளாக்கிங் டெக்னிக்கை பிரமிக்க வைக்குது. ஜியாவோ திங்க் பண்ணுறான். கோட்ஸ் சம்மன் பண்ணுறத பற்றி டின்ஜி கிண்டல் பண்ணுறாரு. ஆஸை சாகடிச்சு அனுப்பியிருக்கேன் ஆனால் அவன் ஒன்லி லெவல் 33. ஜியோயன் ஸ்பிரிட்டாக இருந்தால் கூட ஸ்டில் ட்ராஸ்ன்னு கத்திக்கிட்டே அட்வான்ஸ் ஆகுறாரு. ஜியோயன் ஷீல்டு வச்சு டிஃபெண்ட் பண்ணி ப்ளோவை பேரி பண்ணுறான். சேலஞ்சாக ஃபீல் பண்ணுற டின்ஜி அகைன் அண்ட் அகைன் அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோ எவரி ஸ்ட்ரைக்கை ரிப்பீல் பண்ணுறாரு. பிளாக்கிங் டெக்னிக் பற்றி முணுமுணுக்கிறாரு. ஆனால் அப்சல்யூட் பவருக்கு அகைன்ஸ்டாக யூஸ்லெஸ். பிளேடு வச்சு புஷ் ஃபார்வர்டு பண்ணி ஹீரோவை டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஷீல்டு ஃப்ளேம்ஸில் பஸ்ட் ஆகுது. ஆனால் ஆக்சுவலி அது ஷீல்டோட கோல்டன் லைட் டெக்னிக். கோஸ்டாக இருந்தால் கூட பென் எஸ் ரேங்க் அவனோட கோல்டன் லைட் அலோன் போதும். டின்ஜியை லாங் டைம் பிஸியாக வச்சிருக்கன்னு சொல்கிறான். எனர்ஜியை இமிடியேட்லி பிரேக் த்ரூ பண்ண எவரி ஒன் டுகெதர் அட்டாக் பண்ண டின்ஜி ஆர்டர் பண்ணுறாரு. ஆனால் அவரோட என்டையர் ஆர்மி ஆல்ரெடி கோஸ்ட் கூட டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாரு. டின்ஜி ஆர்மரை போட்டுக்கிட்டு இது ஜஸ்ட் அ லிட்டில் மோர் ட்ரபுள் சம்னு சொல்கிறாரு. கியோ அண்ட் ஜியோயனாக இருந்தாலும் கோஸ்டாக இருந்தாலும் சம்மனர் லைஃபை எடுக்கிற வரைக்கும் சம்மன்ஸ் டிஸப்பியர் ஆகிடுச்சுன்னு சொல்லி சார்ஜ் ஃபார்வர்ட் பண்ணுறாரு. கிராண்ட் ஃபாதர் கிட்ட இருந்து கிடைச்ச ஹை கிரேட் ஆர்மர் இதுன்னு நினச்சிக்கிட்டு மேன் ஸ்ட்ரைக் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸ்ட்ரென்த் அலோன் வச்சு ஃபைட் பண்ணலாம்னு யானி தாட் பண்ணலாம். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.